ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வச்சு 65 செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 250 கிராம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் வந்து சீவிக்கலாம். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் தோல் சீவி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து காய் சீவுறதை வச்சு இந்த மாதிரி வந்து மெலிசாக வந்து சீவி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசிக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. குட்டி குட்டியாகவும் நீங்கள் நறுக்கலாம். இப்போ வந்து நல்லா அலசிக்கிறேன். ஒரு காட்டன் துணியில் வந்து இதை வந்து ஃபுல்லாக காய வச்சுக்கலாம். ஃபேன் காற்றுலேயே வந்து காய வச்சுருங்க. தண்ணி பதம், அதாவது ஈரப்பதம் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு. இல்லைன்னா வந்து ரொம்ப தண்ணியாகிடும். அப்புறம் வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி போடும்போது சரி வராது. இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சுத்தமாக வந்து ஈரப்பதமே இல்லை. இது கூட இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. கண்டிப்பாக உருளைக்கிழங்குல லைட்டாகவாச்சும் தண்ணி இருக்கும். நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் கடாயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவில் செய்கிறதுனால சுத்தமாக எண்ணெய் குடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் புளியோதரை, லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து திருப்பி போட்டுடுறேன். இப்போ நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிள்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு 65 கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.